வணக்கங்க. வாங்க. இன்னைக்கு வாடகை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? வாடகை கொண்டு வந்திருக்கேங்க. அப்புறம் என்ன எடியா? ஏய், என்னடா இது? நீ பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொன்னதுனால தான் உனக்கு வீட்டை வாடகை கொடுத்தேன். நீ கோயில்ல பிச்சை எடுக்கிறவனா? இல்லீங்க, உங்களுக்கு வாடகை கொடுக்குங்கிற அக்கறையில தினம் உண்டியில சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்கேங்க. அக்கறையில? ஓகே, இரு கரெக்டா இருக்கான்னு பாத்துறேன். ஏங்க, ஒரு டெனன்ட் இவ்வளவு தூரம் வாடகை கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம நீங்க மட்டும் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்களா? எனக்கு ஒரு சேர் போடக்கூடாதா? வாங்க உட்காருங்க. எழுந்துடுறா நாயே. ஏண்டா தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு வந்து வாடகை கொடுக்குறேன். உனக்கு நான் வீட்டை வாடகை கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல சேர் வேற போடணுமா உனக்கு? அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு வாடகை 200 ரூபாய் ஜாஸ்தி. ஓ, மாடியா பவானி, எவனாவது கல்யாண பரிசா 2 பொண்டாட்டி முருகன் போட்டோவை கொடுப்பானா? முதல்ல இதை தூக்கி ஓரமா வைங்க. அலங்காரமா வந்த இருக்க முடிஞ்சதா? முடியாது. ஓரமா கடை. என்னங்க பவானி, இங்க பாருங்க, அந்த வீட்டுக்காரன் தான் குடிகாரன்னா குடுக்கிற கிஃப்ட் கூட தனியாதான் இருக்கணுமா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எவனாவது இதெல்லாம் கிஃப்டா கொடுப்பானா? அந்த ஆளை போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துடுறேன்னா. பவானி வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிடலாம். அதுக்கு போய் நீங்க சும்மா இருங்க. என்ன இது? தெரியலையே. தண்ணி. அப்போலோ வாட்டருங்களா? பிராந்தி. தெரியுது இல்ல? தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னதுன்னு என்ன கேள்வி? எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்குல்ல இந்த தண்ணியை கண்டா? ஒரு அப்பா வயசுல இருந்துகிட்டு யாராவது போய் இதை கிஃப்டா கொடுப்பாங்களா? அப்ப அண்ணன் வயசுல இருந்தா கொடுக்கலாங்களா? இந்த கிண்டல்ல என்கிட்ட வேண்டாம். அப்ப உங்க புருஷன் அனுப்புங்க, அவர்கிட்ட வச்சுக்கிறேன். அட என்னமா நீ கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா ஒரு வீடா எடுத்துட்டு போய் ஏன் கொடுத்தா எது கொடுத்தேன்னு கேட்டு இருப்பீங்களா? வந்த பொருள் எல்லாம் வீட்டுல அலங்காரமா அடுக்கி வைப்பல்ல, அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டு போ. கலர்ஃபுல்லா இருந்துட்டு போகுது. மெட்டாலிக் பிரவுன் கலர் சூப்பரா இருக்கும். உன் புருஷன் மாதிரி நல்லவங்க எல்லாம் பொழுதுபோக்காக தண்ணி அடிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் தண்ணி அடிப்பாங்க. இப்ப உன்னையே உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே, அந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் அவன் அந்த தண்ணியை தொட மாட்டான். அந்த உலகத்துல இருந்து நீ அப்படி ஸ்லைட்டா நான் வச்சுக்க, அப்படி விலகணும்னு வச்சுக்க, தண்ணியை தொட்டுருவான். அப்ப அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கிஃப்ட் உதவும். என்னன்னா வீட்டுல எடுத்துன்னு போய் வச்சுக்க, இல்லைன்னா இங்கேயே போட்டுப்போ, நான் பொறிக்கிறேன். இன்னும் யாரோ குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்குது. பவானி, நான் இப்ப சாப்பிட போறேன். பக்கத்துல வா. சாப்பிடுங்க. என்னது? நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கேன். என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. பவானி, இது இட்லி இல்ல, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. சாப்பிடுங்க. பவானி, இது சட்னியே இல்ல. கரெக்ட். அமிர்தம். அமிர்தம். சரி சாப்பிடுங்க. பவானி, கூட ஒரு 2 இட்லி எடுத்து வை, சட்னி எடுத்து வை. எதுக்கு? ஒரு காரணம் இருக்கு, எடுத்து வை சொல்றேன். இரு, இப்ப வந்துடுறேன். என்னது? இட்லி இல்ல, மல்லிகைப்பூ. அப்ப கொண்டு போய் பொண்டாட்டி தலையில வை. காலையில கூட வைக்கலாம் பூவெல்லாம். நாங்க இப்பதான் வச்சுட்டு வந்தோம். அப்ப இதையும் கொண்டு போய் வை. மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்குன்னு சொன்னேன், சாப்பிடுங்க. எனக்கா? ஐயோ, என் மேல உனக்கு எவ்வளவு பாத்துட்டேன். வெரி குட் பாய். எப்படி இருக்கு? என் பொண்டாட்டி செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குல்ல? சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? என் பொண்டாட்டி செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமே. அந்த கெடிச்சட்னி. ஏண்டா, நான் முன்ன பண்ண இட்லியே பார்த்தது இல்லையா? இல்ல இந்த மாதிரி சட்னி எல்லாம் பார்த்ததே இல்லையா? இல்ல என் பொண்டாட்டி தான் எதுவுமே செஞ்சது இல்லையா? நம்ம ஊர்ல இல்லாத பொண்டாட்டி 4 நாளாச்சு கல்யாணம் ஆகி என்னமோ பொண்டாட்டின்னு உயிரை விடுறானுங்க தலைமையில தூக்கி வச்சுட்டு. உங்களுக்கு ரொம்ப புறாவடு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னு மன வேதனையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போய் நான் இட்லி கொண்டாந்து பாருங்க. எனக்கு உன் மேல பொறாமையா? ஏய், என்னடா பண்ற? தொடங்கிறேன் சார்.
எனக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல தொடங்கிறேன் சார். சரி, ஒரே இடத்துல தொடக்காத, கண்ணாடி உடைஞ்சிட போகுது. சுத்தி தோட, புது வண்டி. புது வண்டியா சார்? எனக்கு திருப்பி தான் சார் வந்து. கேவலமா போச்சு அவனுக்கு. இந்த காலையே கேவலமா நினைச்ச நம்ம இந்திரனுக்கே ஒரு வாழ் வரலையா? அந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு வாழ் வருண்டா. ஒரு இழிச்ச வாய் கிடைப்பான். ஏண்டா கும்மி அடிக்கிறவன, வண்டியில ஏசி இருந்தது எங்கடா காணோம்? அண்ணே வணக்கம். பாப்பா இந்திரா, எப்ப வந்த? நான் வந்தது உங்களுக்கு தெரியும். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது வண்டி. எங்க ஊர்ல இதுதான் வண்டின்னு சொல்லுவோம். நீ இப்ப வேற ஊர்ல இருக்கல, உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா, எங்க போயிட்டு வர? நான் பொண்டாட்டி கூட்டிட்டு அப்படியே ஜாலியா முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரேன். முருகன் உனக்கு பிடிக்காத? என் பொண்டாட்டி பிடிக்கும்ல. நான் கூட என் பொண்டாட்டி கூப்பிட்டேன், வாடி ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். ஆனா அந்த நாய் வரமாட்டேங்குது. நீங்க தான் ஜாலியா போக முடியாது. உங்களுக்கு தான் ஸ்கூட்டர் இல்லையே. அவளுக்கு தாங்காதே, அதனால தானே காரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மனி போதும், அம்மனி நான் பாத்துட்டு நீங்க உள்ள போங்க. போங்க, அண்ணன் அனுப்புறேன். தேங்காய் உரிச்சு பாருங்க. சரி, நீங்க எடுத்து போங்க. இந்த பிலிம் கட்டுற வேலை என்கிட்ட வேணாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்தரங்கமா தான் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? பட்டன் பிஞ்சிருக்கு பாரு, அவளை தைக்க சொல்லு. உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. ஆமா. ஏய் போடா போடா, காலம் கத்தால. ஐயோ, என்ன பண்ண எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவன் தான் கிடைச்சா குடுறா. போடா, முறைகிறேன் பாரு. அங்கிள் அங்கிள், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் கனெக்ட் தரீங்களா? என்ன வள்ளி, இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டேன்? எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் ரொம்ப பிஸி தெரியுமா? ஏதோ வீட்டுக்கார பாரு சும்மா தான் கார் தொடச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு. என்ன அவருக்கு கணக்கு தெரியுதோ இல்லையோ? ஓஹோ, ஐயா ரொம்ப பிஸியோ? எனக்கு கனெக்ட் தர மாட்டீங்களோ? பாத்துக்கிறேன். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னது பியூனுக்கு போய் சார் சார்னு சல்யூட் அடிக்கிறானுங்க? குட் மார்னிங் இந்திரா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நீங்கிற? ஆபீஸ் வரலையானே? யோ, என்னையா அது? ஒரு பியூனுக்கு போய் எல்லாரும் சார் சார்னு வணக்கம் வச்சிட்டு இருக்கானுங்க. அதுவா, கடன் வாங்கிருப்பானுங்க, தரத்துல பசங்க மரியாதை கொடுக்கானுங்க, அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். மார்னிங். யோ, என்னையா நீ? நானும் தான் நேற்று கடன் வாங்கினேன். நீ வாங்குவ? நோனோ, நம்ம கிட்ட எல்லாம் அந்த வேலை எல்லாம் நடக்காது. நீ வேலையை பாரு. பாக்கலாம். வா வா வா. 1 1 2 2 3 4 5 6. Hello, excuse me. 6 6 7 8 9 10 11 12. Hello. ஏங்க, என்ன சார்? இல்ல இன்னைக்கு 1ஆம் தேதி ஆபீஸ்ல சம்பளம் கரெக்டா கொடுத்துருவாங்கல்ல? கொடுக்கலாம். நீங்க வாங்கிருப்பீங்கல்ல? வாங்கி இருக்கலாம். 17 18 19 நீங்க 20 கரெக்டா 21 சொல்லிட்டீங்கன்னா 23 நான் டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா உட்காந்துருவேன். ரிலாக்ஸ் பண்ணிக்க. நான் தான் கிடைச்சனா? சும்மா டார்ச்சர் பண்ணாதயா. கணக்கு பார்த்துட்டு இருக்கல. 17 8 எவ்வளவுயா? 17 18 19 20 21 20. மேடம், இந்த சம்பளத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 18 19 20 21. உங்களுக்கும் தெரியாதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஆபீஸ்க்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தப்போ இந்த சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தாங்களா? சம்பளமா? 17 18 19 சார். 20 20. சார் சிரிச்சிட்டு போறான் சார். சம்பளம் எல்லாம் இல்லையா? ரொம்ப இம்சை பண்ணாத. எனக்கே 17 8 எவ்வளவு தெரியல, கஷ்டப்பட்டு இருக்கேன். குறுக்கு பேசாத. 17 8 25 சார். சம்பளம் வருமா வராதா? அப்படியா? இந்த ஆபீஸ்ல உனக்கு சம்பளம் கொடுக்கல வச்சுக்க, நான் கந்தசாமி கடன் வாங்கி தரையா? வெரிகுடியா? எவனுமே சொல்ல மாட்டேன்றா, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் யோ, இந்த சம்பளம் மேட்டர் என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்க சார். மேனேஜர் கூப்பிடுறாரு. முதல் மாச சம்பளம் முதல் ஆளா நீங்க போய் வாங்கிக்கோங்க. சம்பளமா? ஆமா சார். நீ போலாம். இந்திரன். குட் மார்னிங் சார். பாப்பா இந்திரன், உன்னுடைய முதல் மாச சம்பளம். என் கையில சம்பளம் வாங்கினவங்க எல்லாம் போகோன்னு இருக்காங்க. ஓஹோ. யூ கேன் கோ. ஏன் உள்ள போறான்? 9 10. 10 நோட்டு தான் இருக்கு. 5000 நானுங்க. 1000 தான் கொடுத்துருப்பானுங்க போல இருக்கு. துணி எடுத்து கொடுத்ததுக்கு பிடிச்சிட்டாங்களோ? கல்யாணத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டேன். குடிசை காலியா தான் இருக்கு. மேல வந்துட்டான். ஓ, 500 நோட்டா? கரெக்டா தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். எண்ணி பார்த்துட்டியா? சரியா இருக்க? 18 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் இதே டாய்லெட்ல உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். ஜெனரேஷன் மாறுதே ஒழிய புத்தி மாற மாட்டேங்குது.
ஆமா பணத்தைன்றதுக்கு ஜிப்பையா காட்டுனேன். ஜிப்ப போடு. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல. ஓ பவானி உள்ளவா. சூட காஃபி குடிங்க. என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கேன் பவானி, என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் பவானி. என்ன? நான் காலையில ஆபீஸ் போகும்போதே சொல்லிருக்கேன். சம்பள நாள் 5000 ரூபாய் பவானி, 5000 ரூபாய். இதெல்லாம் முன்னெல்லாம் நானு பேங்க்ல தான் பாத்திருக்கேன். ஆனா இப்போ என் கையிலேயே இருக்கு பாத்தியா. நீ என்ன பண்ற, இந்த மளிகை கடை பால் பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஒரு மரத்துக்கார் வாங்கலாமா? பவானி சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. நீங்க இத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்காக ஒரு முழம் பூ, ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சாரி பவானி, நான் இப்பயே போய் வாங்கிட்டு தரேன். டென்ஷன் ஆகாதீங்க, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். இப்ப இந்த பணம் எடுத்துட்டு போய் கடவுள்கிட்ட வைப்போமா? கடவுள்கிட்டயா? நீ சொல்லிட்ட, ஓகேவா? மிஸ்டர் கோமணத்தாண்டியார், பாத்தியா, உழைச்சு சம்பாரிச்சேன். என்னங்க கடவுள்கிட்ட போய்? கடவுளா? இவரா? எனக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வேற. இந்த சிலையை நீ கொடுத்த, நான் வச்சிருக்கேன். அதுவும் இந்த கோமணத்தோட கொடுத்த பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பணத்தை கொடுங்க. முதல் மாச சம்பளம் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும். நீங்க வாங்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. பாத்துக்கவே மாட்டேன். அனுபவி பாத்துக்க. நாங்க அசந்த நேரம் பார்த்து கோமணத்துல சொல்லிக்காத. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண.